நீங்கள் அந்த ஓநாயை கொலை செய்யக்கூடிய மேய்ப்பனாக இருப்பீர்கள். அந்த சோதனை புரிகிறதா? நான் பிரைசலாட் சொல்கிற பிரச்சனை எனக்கு இல்லை, நான் சொல்ல மாட்டேங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் ஆடுகளை காப்பாற்றுகிறீர்களா? நீங்கள் சொல்லலை, ஆனால் உங்கள் மக்களை சொல்ல வைக்கிறான் மற்ற சபையை சேர்ந்தவன். பிரைசலாட் என்று சொல்லிவிட்டாலே அவர்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள். எந்த நம்பிக்கை? நற்கருணை மீது உள்ள நம்பிக்கை, கடவுளின் குடும்பத்தின் மீது உள்ள நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இழந்துவிட்டாலே கடவுளிடம் எனக்கு உறவு வேண்டாம் என்று சொல்வதாக பொருள்படும். இதுதான் எல்லா ஆடுகளையும் செய்ய வைக்கிறான் மற்ற சபையினர். அது இல்லாத மூளை கூட இந்த உலகத்தில் கிடையாது. ஆங்கிலத்தில் கார்னர்ஸ் என்று சொல்லுவோம்ல, உலகத்தில் உள்ள எந்த கார்னரும், அந்த எல்லா கார்னர்லையும் இந்த செயல் நடந்து கொண்டு இருக்கிறது. அது இல்லை எங்கள் இதில் இல்லைன்னா சொல்கிறதெல்லாம் இல்லை. இல்லைன்னா தேடி போங்க, தேடி போய் என்ன செய்ய வேண்டும்? அந்த எஜமானனுடைய ஆடுகளை பற்றி இழுத்து செல்லும் ஓநாய்களை கண்டறிந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும். அப்படின்னா அவர்களுடைய கருத்தை, அவர்களுடைய துர்போதனையை, அவர்கள் தவறாக ஒரு கருத்தை உள்ளே கொண்டு வருகிறார்கள். நாங்களும் திருவுளியத்தை தான் கடைபிடிக்கிறோம் என்று உள்ளே நுழைகிறார்களே, அது திருவுளியத்தையே கடைபிடிக்கவில்லை, திருவுளியத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்ற அந்த உண்மையை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தால், அந்த பணி உங்களுக்கு தரப்பட்டிருப்பதால் உங்களிடம் சொல்கிறேன். அந்த பணி கடவுள் தந்திருக்கிறார், மேய்ப்பு பணி. இந்த மேய்ப்பு பணி அதிகாரத்தை வைத்து கொண்டு அந்த ஓநாய்களை அடித்து வரட்டும் செயலை நீங்கள் செய்ய, இந்த கருத்துக்களையெல்லாம் உங்களுடைய கருத்தாக மாற்றி புரிந்து கொண்டு நீங்களே உங்களுடைய மறைவுரைகளிலும் போதனைகளிலும் வகுப்புகளிலும் மக்களுக்கு, அதாவது மற்றவர்களுக்கு, மற்ற கத்தோலிக்கர்களுக்கு புரிய வைத்து அந்த ஓநாயை விரட்டும் வேலையை செய்ய தவறினால் நீங்களும் தேவ துரோகம் செய்பவர்கள். அதுக்கு சொல்கிறேன், இப்படி செய்ய நான் அட்வைஸ் எல்லாம் சொல்லலை. தயவுசெய்து நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. இருந்தாலும் நல்லது கெட்டதை சொல்வதற்கு சிறு பிள்ளை கூட உரிமை இருக்கிறது. ஆனால் நீங்கள் துரோகம், தேவ துரோகம் செய்யாதிருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஓநாயை அடித்து விரட்டும் வேலையை செய்ய வேண்டும். அதான் சொல்கிறார், திருப்பி வாசிக்கிறேன். அதை போன்றே என்னுடைய வயலில் வேலை பார்க்கக்கூடிய அடிமைகள் என்ன செய்ய தயாராக இருக்க வேண்டுமென்றால், மத்தேயு 13:28 படி, என்னுடைய பகைவன் என் வயலில் களைகள் தோன்ற வைக்கும் வேலையை பார்க்கும் பொழுது அந்த பகைவனை தேடி சென்று கொலை செய்ய வேண்டும். இந்த கொலைக்கு தான் அவங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். இது அந்த அடிமையின் கடமை அல்ல, உங்கள் கடமையில் அல்ல, ஆனால் அது அவனுடைய உணர்வை வெளிப்படுத்தும் செயலாகும். இதை நீங்கள் அந்த உணர்வு ஏற்கனவே மத்தேயு 13 தொடக்கத்தில் பார்த்தோம், உணர்வதில்லை என்று பார்த்தோம்ல போன வாரம். அந்த உணர்வு, அது அவனுடைய உணர்வை, எது கடவுளிடத்தில் அன்பு இருக்கிறதா இல்லையா என்ற அந்த உணர்வை வெளிப்படுத்தும் செயலாகும். அதாவது அந்த உணர்வு தான் அவன் என்னை நேசிக்கிறான் என்பதற்கான வெளியடையாளமாகும். இதுபோன்று அவன் என்னை நேசிக்கிறான் என்ற வெளியடையாளத்தை காட்டக்கூடிய அடிமை யாராக இருந்தாலும் அவனை நான் தத்தெடுத்து அவனிடம் நீ உடனே வந்து உணவருந்த என்னோடு அமரும் என்று நான் கூறுவேன் அப்படின்னு நான் உடனே அவனை அழைச்சி அவருடைய பிள்ளையாக மாற்றி அந்த உரிமையை கொடுத்து, வா என் குடும்பத்தோடு சேர்ந்து என்னோடு அமர்ந்து குடும்ப உரையாடுவோம் வா என்று அழைக்கிறார். அந்த 17:7 இப்படித்தான் என் அடிமைகளில் யாரெல்லாம் என்னிடம் அன்பு வைத்து இருக்கிறார்கள் என்று நான் கண்டறிந்து அவர்களுக்கு எல்லாம் என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று நான் திட்டமிட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென்.